வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். 3 நாள் அரசு முறை பயணம். இந்தியா வந்துள்ள இலங்கை அதிபரை வரவேற்றார் மத்திய இணையமைச்சர் எல் முருகன். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் இல்லை. எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பால் கடைசி நாளில் தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டம். முதல் வெளிநாட்டு பயணமாக இலங்கை அதிபர் திசாநாயக்கா இந்தியா வருகை. பிரதமர் மோடியுடன் இன்று சந்திப்பு. வங்கக்கடலில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். மயோட்டே தீவை தாக்கிய புயல். புயலில் சிக்கி 11 பேர் உயிரிழப்பு. 9வது மகளிர் ஜூனியர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி. சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய வீராங்கனைகளுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் பரிசு. இனி விரிவான செய்திகளை காணலாம். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட இருந்த நிலையில் திடீரென ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தும் வகையில் தயாரிக்கப்பட்ட ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாக்களுக்கு மத்திய அமைச்சரவை கடந்த 12ஆம் தேதி ஒப்புதல் அளித்தது. இதைத் தொடர்ந்து அரசியலமைப்பு 129வது சட்ட திருத்த மசோதா மற்றும் யூனியன் பிரதேச சட்டங்கள் திருத்த மசோதா ஆகிய 2 மசோதாக்கள் மக்களவையில் இன்று தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டிருந்தது. இதற்கிடையே ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் எதிர்த்து வருகின்றன. மேலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தால் அதனை கடுமையாக எதிர்ப்போம் என காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கூறியுள்ளன. இந்நிலையில் எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பால் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தாக்கலை மத்திய அரசு கடைசி நிமிடத்தில் திடீரென ஒத்திவைத்துள்ளது. இன்றைய தினத்திற்கான திருத்தப்பட்ட மக்களவை அலுவல் பட்டியலை மக்களவை தலைமை செயலகம் வெளியிட்டது. அதில் 2 மசோதாக்களும் இடம்பெறவில்லை. இதற்கு பதிலாக துணை மானிய கோரிக்கை மசோதா இடம்பெற்றுள்ளது. துணை மானிய கோரிக்கை நிறைவேற்றப்பட்ட பிறகு ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாக்கள் மக்களவையில் அறிமுகம் செய்யப்படும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி வந்தடைந்த இலங்கை அதிபர் அனுரகுமார திசாநாயக்கை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்தார். இலங்கையில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பில் போட்டியிட்ட அனுரகுமார திசாநாயக்கா அபார வெற்றி பெற்றார். இதையடுத்து அவர் புதிய அதிபராக பதவியேற்றுக் கொண்டார். இதற்கிடையே இலங்கை சென்ற இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டு அதிபரை இந்தியா வருமாறு அழைப்பு விடுத்தார். அந்த அழைப்பை ஏற்று இலங்கை அதிபர் அனுரகுமார திசாநாயக்கா இந்தியா வந்துள்ளார். டெல்லி வந்தடைந்த அவரை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வரவேற்றார். இந்நிலையில் இலங்கை அதிபரை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்தார். தனது சுற்றுப்பயணத்தில் அதிபர் திசாநாயக்கா ஜனாதிபதி திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் மோடி ஆகியோரை சந்திக்கிறார். அப்போது இரு நாடுகள் இடையே நிலவும் மீனவர்கள் பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்தும் எதிர்கால திட்டங்கள் பற்றியும் ஆலோசிக்கப்படலாம் என கூறப்படுகிறது. வங்கக்கடலில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் நிலவி வந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நேற்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்டது. நேற்று உருவாகாத நிலையில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக நாளை கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், உள் மாவட்டங்களில் சில இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மிதமான மழையும், நாகப்பட்டினம், திருவாரூர், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கன முதல் மிக கனமழையும் பெய்ய வாய்ப்பு உள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் நாளை மறுநாள் தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மிதமான மழையும், கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரியில் கன முதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 9வது மகளிர் ஜூனியர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய வீராங்கனைகளுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் பரிசாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
9வது மகளிர் ஜூனியர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் நடைபெற்றது. இதில் நேற்று நடைபெற்ற முதலாவது அரையிறுதியில் இந்திய அணி ஜப்பானை எதிர்கொண்டது. இந்த ஆட்டத்தில் இந்திய அணி 3-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. மற்றொரு அரையிறுதியில் சீனா தென்கொரியா அணிகள் பல பரீட்சை நடத்தின. இதில் சீன அணி 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது. நேற்று இரவு 8:30 மணிக்கு நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்தியா சீனா அணிகள் மோதின. பரபரப்பான இந்த ஆட்டத்தில் இரு அணிகளும் ஆட்ட நேர முடிவில் தலா ஒரு கோல் அடித்தன. இதனால் ஆட்டம் சமனில் இருந்தது. இதையடுத்து ஷூட் அவுட் முறை கொண்டுவரப்பட்டது. இதில் இந்திய அணி 4-2 என்ற கணக்கில் சீனாவை வென்று சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியது. இந்நிலையில் ஜூனியர் ஆசிய கோப்பை வென்ற இந்திய மகளிர் அணியை ஊக்குவிக்கும் வகையில் ஆக்கிய இந்தியா பரிசுத் தொகை அறிவித்துள்ளது. அதன்படி இந்திய மகளிர் அணியில் இடம் பிடித்த ஒவ்வொரு வீராங்கனைகளுக்கும் தலா 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் எனவும், ஆதரவு ஊழியர்கள் அனைவருக்கும் தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் மாநகராட்சியில் நடைபெற்ற மாவட்ட குறைதீர் கூட்டத்தில் தமிழக மின்சார மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி பொதுமக்களிடமிருந்து நேரடியாக மனுக்களை பெற்றுக் கொண்டார். கரூர் மாநகராட்சியில் உள்ள 48 வார்டு மக்களின் அடிப்படை வசதிகள் குறித்த குறைதீர்வு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தின் 2ஆம் நாளில் 10க்கும் மேற்பட்ட வார்டுகளில் உள்ள மக்களிடம் இருந்து தமிழக மின்சார மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி பொதுமக்களிடம் இருந்து நேரடியாக மனுக்களை பெற்றுக்கொண்டார். பின்னர் பெறப்பட்ட மனுக்களின் மாவட்ட அளவில் தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து விரைவாக தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், சென்னைக்கு சென்று தீர்வு காண வேண்டிய பிரச்சனைகள் குறித்து உயர் அதிகாரிகளுடன் ஆலோசித்து விரைந்து அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்படும் என்ற அமைச்சர் செந்தில் பாலாஜி உறுதியளித்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல், எம்எல்ஏக்கள் மாணிக்கம், இளங்கோ, சிவகாம சுந்தரி, மாநகராட்சி மேயர் கவிதா கணேசன், ஆணையர் சுதா மற்றும் மண்டல தலைவர்கள், வார்டு உறுப்பினர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தேனியில் நடைபெறவுள்ள அலுவலர்கள் ஆய்வுக் கூட்டத்திற்கு கலந்து கொள்ள வருகை புரிந்த தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி வைகை அணையில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தேனி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை தொடர்பாக அனைத்து அரசு துறை அலுவலர்கள் ஆய்வுக் கூட்டம் தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி தலைமையில் நடைபெற்றது. மாவட்டத்திற்கு வந்தடைந்த அமைச்சர் பெரியசாமி முதலில் வைகை அணையின் நீர்வரத்து குறித்து ஆய்வு மேற்கொண்டார். மேலும் அணைக்கான நீர்வரத்து மற்றும் அணை பாதுகாப்பு குறித்து மாவட்ட ஆட்சியர் சஜீவனா மற்றும் மாவட்ட மழை பாதுகாப்பு கண்காணிப்பாளர் லில்லி உள்ளிட்டோரிடம் கேட்டறிந்தார். இதையடுத்து வைகை அணை நீர்த்தேக்க மதகுகள் பகுதி ஆகியவற்றை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் மாவட்ட ஆட்சியர் உள்கூட்டரங்க வளாகத்தில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான வெள்ள பாதிப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தான கூட்டத்தில் கலந்து கொண்டார். கரூரில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான ஆணழகன் போட்டியினை தமிழக மின்சார மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். கரூர் மாவட்டம் மாநகராட்சிக்கு உட்பட்ட தனியார் கூட்டரங்கில் தமிழ்நாடு அமைச்சர் பாடி பில்டிங் அசோசியேஷன் மற்றும் மாவட்ட அமைச்சர் பாடி பில்டிங் அசோசியேஷன் இணைந்து நடத்திய மாவட்ட அளவிலான ஆணழகன் போட்டி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக மின்சார மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி போட்டியினை துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாலத்தீவில் நடைபெற்ற உலக ஆணழகன் போட்டியில் மிஸ்டர் யூனிவர்ஸ் பட்டத்தை வென்ற சேலத்தை சேர்ந்த சரவணன் மாரி அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னிலையில் சிறப்பு தோற்ற காட்சியை நடத்தி அனைவரையும் கவர்ந்தார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாணிக்கம், இளங்கோ, சிவகாம சுந்தரி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூரில் பாசிச அரசு ஜனநாயகத்தை மதிக்காமல் ஆட்சி சர்வாதிகாரத்தை காட்டி வருவது கண்டிக்கத்தக்கது என்று திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த திராவிட கழக தலைவர் கி. வீரமணி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஒன்றிய பாஜக அரசு அறிவித்துள்ள ஒரே நாடு ஒரே தேர்தல் கொள்கை என்பது ஜனநாயகத்திற்கு புறம்பானது என்றும், உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து அவர்கள் இந்த கொள்கையை நடைமுறைப்படுத்த இருக்கிறார்கள் என்று தெரிவித்தார். மேலும் அம்பேத்கர் இயற்றிய எந்த ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற முடியாது என்றும், பாசிச அரசு ஜனநாயகத்தை மதிக்காமல் ஆட்சி சர்வாதிகாரத்தை காட்டி வருகிறது, இதனை திராவிட கழகம் வன்மையாக கண்டிக்கிறது என்றும் தெரிவித்தார். இதில் திராவிட கழக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் என பலர் உடனிருந்தனர். இது ஒரு பாசிசத்தினுடைய முகப்படாம் அணிந்த ஒன்று. ஆகவே ஒன்று இருக்கக்கூடிய நடைமுறை அரசியல் சட்டத்துடைய பல பிரிவுகளை அவர்கள் திருப்பி ஆகணும்.
அடிப்படையிலேயே இது நான் சொன்ன முகப்புரையில ஜனநாயக குடியரசு என்ற வார்த்தைக்கும் மக்களிடம் இருக்கிற இறையாண்மை என்ற தத்துவத்திற்கும் முழுக்க முழுக்க இது விரோதமானது. எனவே ஜனநாயகம் என்பதற்கு பதிலாக சர்வாதிகாரம் மிகப்பெரிய அளவு. ஹிட்லர்ல வெய்மார் கான்ஸ்டியூஷன் ஜெர்மனியில கொண்டு வந்தார். அவரு ஜனநாயகப்படி தான் ஆட்சிக்கு வந்தார். ஜனநாயகப்படியே அதை சர்வாதிகார ஆட்சியாக தனிமனித ஆட்சியாக ஆக்கினார். அதை நோக்கி இந்த நாடு போய்கொண்டிருக்கிற ஆபத்தை தான் மறைமுகமாக வெளிப்படையாக உணர்கிறது. பெரியபாளையம் அருகே ஆரணியில் மீண்டும் இல்லம் துவக்க விழாவில் பொன்னேரி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் பங்கேற்று இல்லத்தை ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். 2023-24 ஆண்டிற்கான மாற்றுத்திறனாளி மானிய கோரிக்கை மீது மனநல பாதிக்கப்பட்டு குணமடைந்த சமுதாயத்தை ஒருங்கிணைக்கும் வகையில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீண்டும் இல்லம் என்ற திட்டத்தை முதல் கட்டமாக 5 மாவட்டங்களில் தலா 2 இல்லங்கள் வீதம் 10 இல்லங்கள் அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதில் திருவள்ளூர் மாவட்டம் ராళ్లపాடி பகுதியில் செயல்பட்டு வரும் ஆதரவு இல்லம் என்ற தொண்டு நிறுவனத்தை செயல்படுத்த தேர்வு செய்யப்பட்டது. அதன்படி பெரியபாளையம் அடுத்த ஆரணியில் 2 இல்லங்கள் அமைக்கப்பட்டு அதில் 4 பெண்களுக்கு 1 இல்லமும் ஆண்களுக்காக 1 இல்லத்தையும் அரசு உதவியுடன் துவக்கப்பட்டது. இதற்கான துவக்க விழா நடைபெற்றது. விழாவிற்கு ஆதரவு இல்ல தொண்டு நிறுவன தலைவர் கோடீஸ்வர ராவ் தலைமை வகித்தார். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பொன்னேரி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வைத்து மீண்டும் இல்லத்தை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இதில் ஆரணி பேரூர் திமுக செயலாளர் முத்து, ஆரணி பேரூராட்சி மன்ற தலைவர் ராஜேஸ்வரி, துணைத் தலைவர் வழக்கறிஞர் சுகுமார், ஆரணி திமுக பேரூர் பொருளாளர் கரிகாலன், பேரூராட்சி மன்ற நிகமன குழு உறுப்பினர் கண்ணதாசன், பேரூராட்சி செயல் அலுவலர் அபுபக்கர், கிராம நிர்வாக அதிகாரி கலைச்செல்வி, பேரூராட்சி மன்ற கவுன்சிலர்கள் ரஹ்மான்கான், பிரபாவதி, சுபாஷினி, சுகன்யா, ஆரணி காவல் நிலைய ஆய்வாளர் முனிரத்னம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சனாதன ஆதரவாளர்களை ஒடுக்க முயற்சி செய்யும் திராவிட அரசை கண்டித்து வரும் ஜனவரி 5ஆம் தேதி பிராமணர் சமுதாயத்தினர் மற்றும் இந்து சக்திகள் உண்ணாவிரத போராட்டம் நடத்த உள்ளதாக அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார். மதுரையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக வருகை புரிந்த இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழகத்தில் சனாதன எதிர்ப்பு என்ற போர்வையில் தொடர்ந்து வெறுப்பு பிரச்சாரத்தை திமுக மற்றும் அதை சார்ந்த கட்சிகள் கட்டமைத்து வருவதாகவும் சனாதன ஆதரவாளர்களை ஒடுக்க முயற்சி செய்வதை கண்டித்தும் வரும் ஜனவரி 5ஆம் தேதி பிராமணர் சமுதாயத்தினர் மற்றும் இந்து சக்திகள் உண்ணாவிரத போராட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்தார். மேலும் மகாவிஷ்ணு, ஜக்கி வாசுதேவ் மீது வழக்கு பதிவு செய்யும் அரசு இசைவாணி மீது ஏன் எடுக்கவில்லை என கேள்வி எழுப்பினார். சபரிமலை ஐயப்பன் திருக்கோயிலுக்கு விரதம் இருந்து மாலை அணிந்து புனித யாத்திரை மேற்கொள்ளக்கூடிய இந்த புண்ணியமான அந்த காலகட்டத்திலே ஐயப்பனை இழிவுபடுத்தக்கூடிய வகையிலே ஐயம் சாரி ஐயப்பா என்கிற பாடலை பாடி வேறு மதத்தை சார்ந்தவர் அவர் அந்த பாடலை பாடி ஐயப்ப பக்தருடைய மனதை புண்படுத்தி இருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து கொண்ட நடிகை கஸ்தூரி அவர்கள் துன்புறுத்தப்பட்டார். அவரை ஒரு பெரிய தீவிரவாதியை கைது செய்வது போல தொடர்ந்து ஹைதராபாத்துக்கு போய் அவங்கள பிடிச்சிட்டு வந்தாங்க, சிறையில் அடைச்சாங்க. தொடர்ந்து இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவராகிய என் மீது கைது நடவடிக்கை, எப்படியாவது சிறையிலே அடைக்க வேண்டும் என்கிற அந்த அராஜக போக்கு. அதனைத் தொடர்ந்து நக்கீரன் கோபாலை இழிவுபடுத்தி விட்டார்கள் என்று சொல்லி நக்கீரன் கோபால் தொடர்ந்து பிராமண சமூகத்தையும் இந்து சமுதாயத்தையும் இந்து துறவிகளையும் குறிப்பாக சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள், ஈசா யோக மையம் இவற்றை குறித்து அவதூறு பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்து வருகிறார். அவரை கண்டித்து நடந்த அந்த ஆர்ப்பாட்டத்திலே பேசியதற்காக இந்து மக்கள் கட்சி இளைஞரணி ஓம்கார் பாலாஜி அவர்கள் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டதோடு மட்டுமல்ல, அவரை கைது செய்து காவல் நிலையத்திலே வைத்து சட்டவிரோதமாக ஒரு ஸ்லேட்டை கையில் கொடுத்து படம் எடுத்து அதை இந்த டிஎம்கே ஐடி விங் அது மாதிரி இந்த திராவிட ஊடகங்களுக்கு கொடுத்து அவமானப்படுத்தக்கூடிய அந்த சதிச்செயலை செய்தார்கள். திருவண்ணாமலையில் மாநில அளவிலான கபடி போட்டியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த கபடி வீரர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள இரட்டாமங்கலம் கிராமத்தில் மாநில அளவிலான கபடி போட்டி நடைபெற்றது. போட்டியினை பாராளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தன் தலைமை வகித்து தொடங்கி வைத்தார். இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கபடி வீரர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு ரொக்க பரிசும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது.
இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு போட்டியினை கண்டுகளித்தனர். திருவண்ணாமலையில் நீரில் மூழ்கி சேதமடைந்த நெற்பயிர்களை ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஏரிமதகு அருகே உடைப்பு ஏற்பட்டதால் ஸ்ரீரங்கராஜபுரம் கிராமத்தில் சுமார் 400க்கும் மேற்பட்ட ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தது. இந்நிலையில் சேதமடைந்த நெற்பயிர்களை ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன், வந்தவாசி சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களை பார்வையிட்டு விவசாயிகளின் குறைகளை கேட்டறிந்தனர். இதனைத் தொடர்ந்து அரசு அலுவலரிடம் இப்பகுதியில் 150 மீட்டர் மேம்பாலம் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டனர். ஆய்வின் போது திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் சுந்தரேசன், ஊராட்சி மன்ற தலைவர் புவனேஸ்வரி செல்வம், மாவட்ட திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் மதன்குமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பூந்தமல்லி தனி கிளை சிறைச்சாலையில் இருந்த 38 சிறைவாசிகளை சிறைத்துறை அதிகாரிகள் புழல் சிறைக்கு அதிரடியாக மாற்றம் செய்தனர். பூந்தமல்லி தனிக்கிளை சிறையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கைதிகளின் அறையில் சிறைத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது 20 கிராம் கஞ்சா, 7 செல்போன்கள், பணம் உள்ளிட்டவை பறிமுதல் செய்தனர். இது குறித்து விசாரணை மேற்கொண்டு பணியில் ஈடுபட்டிருந்த துணை ஜெயிலர் உட்பட 11 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இந்நிலையில் இச்சம்பவத்தின் எதிரொலியாக ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அஸ்வத்தாமன் உட்பட 23 பேர் மற்றும் மற்ற வழக்குகளில் தொடர்புடையவர்கள் என மொத்தம் 38 பேரை புழல் சிறைக்கு அதிரடியாக சிறைத்துறை அதிகாரிகள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்துச் சென்றனர். மாணவர்கள் விவசாயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் உந்து சக்தியாக கல்வியை பயன்படுத்தி மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று இந்திய தோட்டக்கலைத்துறை ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர் துஷார் காந்தி பிஹேரா வேண்டுகோள் விடுத்துள்ளார். பொள்ளாச்சியை அடுத்த மணக்கடவில் உள்ள வானவராயர் வேளாண்மை கல்வி நிறுவனத்தின் 4வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் இளநிலை வேளாண்மை பட்டப்படிப்பு முடித்த 320 மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டது. மேலும் கல்லூரி அளவிலான முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு 5 தங்கம், 5 வெள்ளி, 6 வெண்கல பதக்கங்களை இந்திய தோட்டக்கலைத்துறை ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர் துஷார் கந்த் பேரா வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், மாணவர்கள் விவசாயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் உந்து சக்தியாக கல்வியை பயன்படுத்தி மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்றும், வளர்ந்து வரும் மக்கள் தொகை மற்றும் காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் சவால்களையும் மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். நிகழ்ச்சியில் சக்தி குழும இயக்குநர் தரணிபதி ராஜ்குமார், வேளாண்மை கல்லூரியின் முதல்வர் பிரபாகரன், அனைத்து துறை பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் பங்கேற்றனர். ராமநதி அணையின் கரையின் நடுப்பகுதியில் சுமார் 200 அடி தூரத்திற்கு ஏற்பட்டுள்ள மண் சரிவை போர்க்கால அடிப்படையில் சீர் செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையம் ராமநதி அணையின் கரையின் நடுப்பகுதியில் சுமார் 200 அடி தூரம் உள்ள பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. 3 நபர்கள் மட்டுமே பணிபுரியும் இந்த அணையில் ஊழியர்களின் எண்ணிக்கையை உயர்த்த அதிமுக ஆட்சியின் போது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் ஆட்சி மாற்றம் காரணமாக தற்போது வரை ஊழியர்கள் நியமிக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் ஆள் பற்றாக்குறையால் அணையின் பராமரிப்பில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாகவும், தற்பொழுது கனமழை பெய்து வருவதால் அணை முழுவதும் கொள்ளளவை எட்டி தற்போது உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் அணையில் இருந்து 100 அடிக்கு கீழே நடுப்பகுதியில் சுமார் 200 அடி நீளத்தில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் கரையோர மக்கள் பெருமளவு அச்சத்தில் உள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட நிர்வாகம் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் கரையின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அணைக்கு போதிய ஆட்களை நியமிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரத்தில் உள்ள முக்கிய பகுதிகளில் உள்ள கால்வாய்கள் மற்றும் சாலைகள் முழுமையாக சேதமடைந்து காணப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ராமநாதபுரம் நகரில் உள்ள பெரிய கம்மாயில் இருந்து மற்ற ஊரணிகளுக்கு செல்லும் வரத்து கால்வாய்கள் தூர்வாரப்படாமல் குப்பைகள் நிறைந்து பராமரிப்பு இல்லாமல் முட்புதல் நிறைந்து காணப்படுகிறது. மேலும் ராமநாதபுரத்தில் உள்ள 33 வார்டுகளிலும் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என்றும், இதனால் நகரின் அனைத்து வார்டுகளிலும் உள்ள மழை நீருடன் சாக்கடை நீர் கலக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் முதுநாள் ரோடு, பெரிய கருப்பன் தெரு, ஈசா பள்ளிவாசல் தெரு போன்ற இடங்களில் உள்ள சாலைகள் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளதால் அவ்வழியாக செல்லும் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், இரவு நேரங்களில் விபத்துகள் அதிகரித்துள்ளதாகவும், இதுகுறித்து புகார் அளித்தும் நகராட்சி நிர்வாகம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடத்தில் நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநாட்டு மேடையில் தமிழக இளைஞர் கஜகஸ்தான் நாட்டை சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்ட நிகழ்வு நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் முள்ளுக்குறிச்சி கிராமத்தை சேர்ந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினரான ராமச்சந்திரன் என்பவரது மகன் பிரபாகரன் கஜகஸ்தான் நாட்டில் விமான பராமரிப்பு பொறியாளராக பணிபுரிந்து வருகிறார். இவர் அதே நாட்டை சேர்ந்த ஐடானா என்ற பெண்ணை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது.
இந்நிலையில் கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் பகுதியில் நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது மாவட்ட மாநாடு மேடையில் மத்திய குழு உறுப்பினர் வாசுகி அவர்கள் தலைமையில் பிரபாகரன் தான் காதலித்து வந்த கசகிஸ்தான் நாட்டு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். பின்னர் நடைபெற்ற கூட்டத்தில் கடலூர் மாவட்டத்தில் புயலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத் தொகையை 5000ஆக உயர்த்தி தர வேண்டும், வீட்டு உபயோகப் பொருட்களை பழுதடைந்த குடும்பத்தினருக்கு குடும்ப அட்டை அடிப்படையில் நிவாரணமாக ரூபாய் 50,000 நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மேலும் மழையினால் பாதிக்கப்பட்டுள்ள சாலைகளை சரி செய்து தர வேண்டும் என்றும் தண்ணீர் வெளியேற வடிகால் வசதி செய்து தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அறந்தாங்கி அருகே நடைபெற்ற மத நல்லிணக்க மகா முத்துமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே அரசர்குளம் வடபாதி ஸ்ரீ மகா முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அறந்தாங்கியில் உள்ள அரசர்குளம் வடபாதி கிராமத்தில் அமைந்துள்ள மகா முத்துமாரியம்மன் ஆலயத்தில் மத நல்லிணக்க கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தமிழக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்ட விழாவில் கணபதி ஹோமம், 4 கால யாக பூஜையுடன் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மேலும் அப்பகுதியில் உள்ள இஸ்லாமியர்கள் பலர் சீர்வரிசை எடுத்து வந்து வழிபாடு செய்தனர். விழா குழு சார்பில் அவர்களுக்கு நடன, நாட்டிய, குதிரைகளுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அரசுள்ள வடபாதி கிராமத்தில் இன்று ஸ்ரீ மகா முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த கிராமத்தின் இந்த முத்துமாரியம்மன் கோவில் வரலாறு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றிய இந்த கிராமத்தில் 3 ஊராட்சிகள் உண்டு. வடக்கு, மேற்கு, கிழக்கு. இதில் பல ஜாதி பிரிவினர்கள் உண்டு. மதத்தால் ஜமாத்தார்கள் உண்டு, முஸ்லீம்கள் உண்டு. எங்கள் வடவாதி கிராமத்தில் செட்டியார்கள், தேவர்கள் உண்டு, இருப்பினர் உண்டு, மற்ற தொழிலாளர்கள் உண்டு. எங்களுக்குள்ள எந்த ஒரு ஜாதி வேறுபாடும் கிடையாது. எங்கள் இஸ்லாமிய மதத்தார்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இன்று அம்பாளுக்கு கிராமத்துடன் வந்து அதற்கு தெய்வத்திற்கு பட்டு எடுத்து சாத்தி வணங்கி சென்றார்கள். மற்றும் இங்கே அன்னதானத்திற்கு பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அன்னதானம் அறிந்து சென்றார்கள். காரைக்காலில் கனமழையால் பாதிக்கப்பட்ட நரிக்குறவ இன மக்களுக்கு புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன் நிவாரணப் பொருட்களை வழங்கினார். கடந்த 1 மாதமாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக காரைக்காலில் உள்ள நரிக்குறவர்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து காரைக்கால் வடக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சருமான திருமுருகன் அப்பகுதி மக்கள் வாழும் இடத்திற்கு நேரடியாக சென்று அவர்களுக்கு தேவையான அரிசி உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கினார். அமைச்சரின் இந்த செயலை அனைத்து நரிக்குறவ இன மக்களும் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். சபரிமலை சீசன் களை கட்டியதை தொடர்ந்து கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. கன்னியாகுமரி கடற்கரையில் சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. தமிழகம் மட்டுமின்றி கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகள் அதிகாலை முதலே கடற்கரையில் சூரிய உதயத்தை கண்டு ரசித்தனர். பின்னர் கடல் நடுவே உள்ள சுவாமி விவேகானந்தர் நினைவு மண்டபம் உள்ளிட்ட இடங்களுக்கு படகுகள் மூலம் பயணம் செய்து குடும்பத்துடன் கடற்கரையில் குளித்து மகிழ்ந்தனர். இதனால் கன்னியாகுமரி முழுவதும் களை கட்டி காணப்பட்டது. பாடியநல்லூர் திருலோக நாயகி திருநீற்றீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற கார்த்திகை மாத தெப்பத் திருவிழாவில் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மாதவரம் தொகுதி சோழவரம் ஒன்றியம் பாடியநல்லூர் ஊராட்சியில் அமைந்துள்ள திருலோகநாயகி சமேத திருநீற்றீஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை மாத தெப்பத் திருவிழா நடைபெற்றது. சிவன் கோயில் நிர்வாக செயலாளர் சரவணன், ஆலய தலைவர் அண்ணாமலை, பொருளாளர் மதனகோபால் ஆகியோர் முன்னிலையில் மூலவர்கள் திருலோகநாயகி சமேத திருநீற்றீஸ்வரர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் உற்சவர்களுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்ட வாகனத்தில் மேளதாளத்துடன் ஆலய திருக்குளத்தில் பஞ்சமூர்த்திகள் தெப்ப உலா சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதில் பங்கேற்ற ஆலய பொறுப்பாளர்கள் மற்றும் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. அரக்கோணத்தில் உள்ள தசபுஜ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு தங்க கவச அலங்கார பூஜைகள் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள தசபூஜ பத்ரகாளி அம்மன் ஆலயத்தில் கார்த்திகை மாத பௌர்ணமி பூஜை மிக விமர்சையாக நடைபெற்றது. சிவாச்சாரியார் மணிகுருக்கள் யாக வேள்வியுடன் கலச பூஜையை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து யாக வேள்வியில் வைக்கப்பட்டிருந்த புனித நீர் கலசம் ஊர்வலமாக தசபூஜ பத்ரகாளி அம்மன் ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இதனை பெற்றுக்கொண்ட பூசாரி மணி கலசத்தில் இருந்த புனித நீரால் அம்மனுக்கு அபிஷேகம் செய்தார். தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு தங்க கவச அலங்காரம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றது. இதில் முன்னாள் கவுன்சிலர் சரவணன்,
மகேஷ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஆலத்தம்பாடியில் நடைபெற்ற மதுரை வீரன் செல்வ விநாயகர் துர்க்கையம்மன் பத்ரகாளி அம்மன் கோவிலின் மகா கும்பாபிஷேக விழாவில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் ஆலத்துப்பாடி சந்திரா நதிக்கரையில் உள்ள மதுரை வீரன் செல்வ விநாயகர் துர்க்கை அம்மன் பத்ரகாளி அம்மன் கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக யாகசாலை அமைத்து கணபதி ஹோமம் உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் கலசத்தை தலையில் சுமந்தவாறு கோவில் கோபுரத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஆலத்தம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் யோக மாயா லலிதாம்பிகை கோவிலில் மகா யாகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் உள்ள மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் யோக மாயா லலிதாம்பிகை கோவிலில் கார்த்திகை பௌர்ணமியை ஒட்டி லலிதா மகா யாகம் கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் யோக மாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டது. மேலும் வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அம்மனுக்கு சகசரநாம பாடப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்வுகளை ஒரு சிறிய தொகுப்பாக காணலாம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள பூசாரிப்பட்டி கிராமத்தை சேர்ந்த உருக்கிய காட்டு நாயக்கன் இனத்தை சேர்ந்த 15க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழும் பகுதியில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. மேலும் தாங்கள் வளர்த்து வந்த ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் வாழ்வாதாரத்தை இழந்து வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக இழப்பிற்கு நிவாரணம் வழங்கி தங்களை பாதுகாத்திட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். வருஷம் மழை பெய்யும் போது இதே பிரச்சனையில அவங்க பாதிக்கப்பட்டு வர்றாங்க. இதுல ஒரு 15 குடும்பம் உருக்கி நாயக்கர்னு சொல்லக்கூடிய ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகம் அவங்க வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு 15 குடும்பங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட இதுல ஒரு 30-40 பேருக்கு மேல இதுல வாழ்ந்துட்டு வராங்க. இதுல சிறு குழந்தைகளையும் கை குழந்தைகள்லாம் வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவங்களுடைய ஆதாரம் பார்த்தீங்கன்னா ஆடு வளர்ப்பும் கோழியும் தான். இதுல ஆடு, கண்ணுக்குட்டி இதெல்லாம் வந்து ஒரு பாதிக்கு பாதி உங்களுக்கு அழிவாகி இந்த தண்ணியில எல்லாமே இதாயிருச்சு. வருஷம் இதே மாதிரி பாதிக்கப்படுறாங்க. ஆனா எந்த ஒரு அரசு அதிகாரியும் உங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு நிவாரண தொகை எதுவுமே கொடுக்கறது கிடையாது. இப்பவும் இந்த 2 மலையில வந்து இந்த பால்வாடி ஸ்கூல்ல இவங்களை தங்க வச்சு 2 நாள் உணவு மட்டும் கொடுத்துட்டு வராங்க. எந்த விதமான நிவாரணமும் கொடுக்கல. அது போக இவங்களுக்கு இந்த இதுல இருக்கக்கூடிய அந்த அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்து இந்த மழைநீர் தேங்காம இருக்கிறதுக்கு எந்த ஒரு வடிகால் வாரியமும் உங்களுக்கு எதுவுமே பண்ணி கொடுக்கல. அதனால இந்த இதை பார்த்து, இந்த சூழ்நிலை பார்த்து, இந்த பேட்டியை பார்த்து அரசாங்கமும் அரசு அதிகாரிகளும் இதை உடனடியாக நடவடிக்கை எடுத்து உங்களுக்கு ஏதாவது ஒரு நிவாரண தொகை வழங்கி இந்த பகுதியில் அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கணும்னு சொல்லி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். திண்டுக்கல்லில் மாவட்ட காங்கிரஸ் அலுவலகத்தின் முன்பு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் துரை மணிகண்டன் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் காமராஜர் சிலை முன்பு வைக்கப்பட்டிருந்த மறைந்த EVKS இளங்கோவன் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மௌன அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அவரது திருவுருவ படத்தினை ஊர்வலமாக எடுத்துச் சென்று மாநகராட்சி அருகில் பொதுமக்களின் பார்வைக்கு வைத்து அஞ்சலி செலுத்தினர். இதில் முகமது அலியார், அபாஸ் மந்திரி உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கொளத்தூர் தொகுதி 3வது சர்க்கிள் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மறைந்த EVKS இளங்கோவன் திருவுருவ படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் சர்க்கிள் தலைவர் ஆனந்தராம், ஜான்சன், சதீஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே மணப்படையூர் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள விவசாய நெல் சாகுபடி கனமழையின் காரணமாக நீரில் மூழ்கி சேதமடைந்தது. இந்நிலையில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் சேதமடைந்த நெற்பயிர்களை ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் ஒன்றியத்தில் சமீபத்தில் பெஞ்ச மழையில் திருவள்ளஞ்சேரி ஒன்றியத்தில் மணப்படையூர் கிராமத்தில் ஒரு 50 ஏக்கர் கிட்டத்தட்ட நெற்பயிர் வந்து பண்ணியிருக்கிறோம். சமீபத்தில் பெஞ்ச மழை காரணமாக இங்கே வந்து இந்த 50 ஏக்கர் நெற்பயிர்களும் வந்து சுத்தமாக வந்து பாதிக்கப்பட்டு போயிடுச்சு, அழிவு போயிடுச்சு. சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து உடனடியாக அதை கவனம் எடுத்துக்கிட்டு தமிழ்நாடு அரசும் இது சம்பந்தமாக உடனடியாக நிவாரணம் வழங்கணும்னு கேட்டுக்கிறோம். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அடுத்துள்ள மேலூர் கிராமத்தை சேர்ந்த செல்வகுமாரி என்பவர் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். இந்த நிலையில் அவரது உடலை அடக்கம் செய்ய உறவினர்கள் கொண்டு சென்ற போது கடந்த 1 வார காலமாக பெய்த கனமழையால் மயான பாதையில் நீர் சூழ்ந்துள்ளதால் உடலை அடக்கம் செய்ய உறவினர்கள் தண்ணீரில் உடலை கொண்டு செல்லும் அவல நிலை ஏற்பட்டது. இது குறித்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம்
திட்டக்குடி தாலுக்கா மேலூர் கிராமத்துலேருந்து நாங்கள் பேசுகிறோம். பேசுகிறது என்னன்னா, இப்போ செல்வகுமாரிங்கிறவங்க நேற்று இறந்துட்டாங்க. மயான பாதையால் நாங்கள் அந்த பிரேயத்தை கொண்டு போய் அடக்கம் பண்ண முடியல. நாங்கள் என்ன பண்ண முடியும்? இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் அப்படி சுற்றி வரனாலும் 4 கிலோமீட்டர் தூரம் சுற்றி வரதா இருக்குது. அப்படி சுற்றி வரணும்னாலும் இது ரொம்ப சிரமம். கோயிலெலாம் இருக்குது. அப்படியும் அந்த பாதை எங்களுக்கு சரியில்லை, சீரமைக்கலை. நாங்கள் பல முறை அதிகாரிகள்கிட்ட நாங்கள் மனு கொடுத்துருக்கோம், கோரிக்கை கொடுத்துருக்கோம். யாரும் எந்த ஒரு இன்னும் கண்டுக்கவே இல்லை எங்களை பொறுத்து. இந்த முறையாவது இப்போ கழுத்துக்கு மேலே தண்ணி இருக்குது. இப்பயும் தண்ணி வடியும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேற்றுலேருந்து இன்னமும் வடியில். இப்பயும் நாங்கள் எப்படி கொண்டு போகிறது? இந்த பிரேத்தை எப்படியோ கொண்டு போய் அடக்கம் பண்ணி ஆகணும். அதனால் இப்பயும் அந்த கழுத்துக்கு மேலே தண்ணி இருக்குது, கொண்டு போய் ஆகணும். நான் போகிறவங்க இக்கரையிலேருந்து அக்கறையாக பாடி பிரேத்தை கொண்டு போய் சேர்க்க முடியுமாங்கிற சூழ்நிலையில் இருக்கோம் நாங்கள் சந்தேகத்தில். அதனால் எத்தனையோ முறை கொடுத்துருக்கோம். இந்த முறையாவது இந்த பாலத்தை சீரமைத்து கொடுக்கணும்னு கவர்மெண்ட் அரசாங்கத்தை நான் தயவு கேட்டுக்கிறேன். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் கடைவீதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் ராம சுப்புராம் தலைமையில் மறைந்த EVKS இளங்கோவன் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் காங்கிரஸ் வட்டார தலைவர்கள் மணிகண்டன், முருகேசன், அக்பர் அலி உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். மீண்டும் ஜம் தலைப்பு செய்திகள். 3 நாள் அரசு முறை பயணம். இந்தியா வந்துள்ள இலங்கை அதிபரை வரவேற்றார் மத்திய இணையமைச்சர் எல் முருகன். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் இல்லை. எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பால் கடைசி நாளில் தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டம். முதல் வெளிநாட்டு பயணமாக இலங்கை அதிபர் திசாநாயக்கா இந்தியா வருகை. பிரதமர் மோடியுடன் இன்று சந்திப்பு. வங்கக்கடலில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். மயோட்டே தீவை தாக்கிய புயல். புயலில் சிக்கி 11 பேர் உயிரிழப்பு. 9வது மகளிர் ஜூனியர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி. சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய வீராங்கனைகளுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் பரிசு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் காண ஜெம்லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.